ரூ. 10 ஒரு நாளைக்குன்னு இருக்கும்போது உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ரொம்பவே இதோட ஹேப்பியா தான் இருந்தது. நான் உண்மையா சொல்லணும்னா. ரூ. 10 கிடைச்சப்போதும் செம்ம ஹேப்பியா இருந்தது. அது ஏன் இருந்ததுன்னா, எங்க வீட்ல அன்னைக்கு ரூ. 10 குடுத்தா போதுங்கிற மாரி தான் இருந்தது. அதனால அம்மாவுக்கு வந்து அந்த ரூ. 10 மதிப்பு எனக்கு தெரிஞ்சதுனால, அந்த ரூ. 10க்காக காலையிலே எழுந்திரிச்சுட்டு வேலைக்கு போவேன். சாயந்தரம் ஈவினிங் வரையும் வேலை பார்ப்போம். அந்த வேலை செய்யும்போது கூட அது கடினமான வேலை தான். இப்ப நெனச்சா எனக்கு அது எப்புட்றா பண்ணோம் அப்படின்னு நெனைக்க தோணுது. பட் ஆனா அன்னைக்கு அது பண்ணும்போது, அத இன்ட்ரஸ்டடா எடுத்து பண்ணேன். ஏன்னா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரோ என்ன நம்பி ரூ. 10 குடுக்குறான்பா. என்ன பண்ணீங்க? ரோடு மெக்கானிக். ஓகே. நான் ஒரு ரோட் மெக்கானிக். எப்படின்னா, இந்த திருச்சியில வந்து NH45ல லாரிஸ்லாம் நெறையா வரும். நான் 2 வீலர் ஒர்க் ஷாப் கிடையாது. 4 வீலர் ஒர்க் ஷாப் கிடையாது. லாரி பஸ்ஸஸ். ஸோ ஓகே. லாரி பஸ்ஸஸ் வந்து எப்படி நிறுத்தும்னா, ரோட்ல வந்து நிப்பாங்க. அந்த இடம் வந்து சாக்கடையா கூட இருக்கலாம். சீவேஜ் லைனா இருக்கலாம். 4 மாடு நிக்கும். ஏதோ ஒண்ணு நிக்கும். அந்த இடம் அழுக்கா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. டிரைவர்ஸோடது. அவங்க வந்து நிப்பானுங்க, போயிடுவாங்க. எங்க மெக்கானிக் நாங்க என்ன பண்ணுவோம், மெக்கானிக்கா நாங்க போவோம். ஆன் த ஸ்பாட் போயிட்டு ஆயில் ஃபில்டர் மாத்தணும். ஆயில மாத்தணும். டெம்பரேச்சர் 90ல இருக்கும். சில சமயம் 80ல இருக்கும். ஸோ அடியில உள்ள பூந்து இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்கும். கன்ஃபைன்டா இருக்கும். அதுக்கு உள்ள போயிட்டு ஏன்னா நான்லாம் நல்லா லீனா இருப்பேன். நான் என்ன நெனச்சுட்டேன்னா, இவ்வளோ பெரிய வண்டிய நம்மள நம்பி பொறுப்ப குடுக்குறாங்களே! ஐ வாஸ் வெரி ஓ! என்ஜாய்டு. அதுக்கப்புறம் அந்த ரூ. 10ல பெரிய நான் மதிப்பு வச்சிருக்கேன். ரூ. 10க்கு நான் பெரிய ரெஸ்பெக்ட்டும் பண்ணேன். காலையிலேருந்து அந்த சாயந்தரம் வரையும் எந்த இடத்துட்டயுமே நான் வந்து சோர்வானதே கிடையாது. என்னைய நெறைய பேர் சொல்லுவாங்க, "என்னடா காலையில இருந்த மாரி அதே மாரி திருப்பி திருப்பி வேல பார்த்துட்டே இருக்கிற, கொஞ்ச நேரம் உட்கார மாட்டியா?" ஏன்னா அந்த வயசு 15.